அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, வைகாசி மாதத்திலே ஒருவர் மேஷம் லக்கினத்திலும் மிதுனம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த மேஷம் லக்கினத்திற்கு 3ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருப்பார். அவ்வாறு வைகாசி மாதத்திலே மேஷம் லக்கினத்திலும் மிதுனம் ராசியிலும் பிறந்திருக்க லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருக்க, அவ்வாறு பிறந்த அவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் மற்றும் 11ஆம் இடத்திலும் புதன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகியவர்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அது வசுமதி யோகமாகும். அதுபோல ஒருவர் வைகாசி மாதத்திலே மகரம் லக்கினத்திலும் மிதுனம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்திலிருந்து 6ஆம் இடமாகிய மிதுனத்திலே வளர்பிறை சந்திரன் இருப்பார். அவ்வாறு வைகாசி மாதத்திலே மகரம் லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் பிறந்திருக்க லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரனும் அமர்ந்திருக்க பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் மற்றும் 11ஆம் இடத்திலும் புதன், குரு, சுக்கிரன் ஆகியவர்கள் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகமாகும். அதுபோல வைகாசி மாதத்திலே ஒருவர் கன்னி லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த கன்னி லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருப்பார். அவ்வாறு வைகாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் பிறந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருக்க பிறந்திருந்த அவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் மற்றும் 11ஆம் இடத்திலும் புதன், குரு, சுக்கிரன் ஆகியவர்கள் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகமாகும். அதுபோல ஒருவர் வைகாசி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருக்க பிறந்திருந்தால் அவ்வாறு வைகாசி மாதத்திலே சிம்மம் லக்னத்திலும் மிதுனம் ராசியில் இருக்க பிறந்து சிம்மம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் அமர்க்க பிறந்திருந்தால் அவ்வாறு பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் மற்றும் 10ஆம் இடத்திலும் புதன், குரு, சுக்கிரன் ஆகியவர்கள் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகமாகும். அதுபோல வைகாசி மாதத்திலே ஒருவர் ரிஷபம் லக்னத்திலும் கடகம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருப்பார். அவ்வாறு வைகாசி மாதத்திலே ரிஷபம் லக்னத்திலும் கடகம் ராசியிலும் பிறந்து லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருக்க பிறந்தவர் அவருடைய ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் மற்றும் 11ஆம் இடத்திலும் புதன், குரு, சுக்கிரன் ஆகியவர்கள் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகமாகும். அதுபோல ஒருவர் வைகாசி மாதத்திலே கும்பம் லக்னத்திலும் கடக ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த கும்பம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருப்பார். அவ்வாறு வைகாசி மாதத்திலே கும்பம் லக்னத்திலும் கடக ராசியிலும் பிறந்து லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருக்க பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் மற்றும் 11ஆம் இடத்திலும் புதன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகியவர்கள் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகமாகும். அதுபோல ஒருவர் வைகாசி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலும் கடகராசியிலும் பிறந்திருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய கடகத்திலே வளர்பிறை சந்திரன் இருப்பார். அவ்வாறு வைகாசி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலும் கடகம் ராசியிலும் பிறந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருக்க பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலும்
6ஆம் இடத்திலும் மற்றும் 11ஆம் இடத்திலும் புதன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகியவர்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அது வசுமதி யோகமாகும். அதுபோல வைகாசி மாதத்திலே ஒருவர் கன்னி லக்னத்திலும் கடகம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த கன்னி லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருப்பார். அவ்வாறு வைகாசி மாதத்திலே கன்னி லக்னத்திலும் கடக ராசியிலும் பிறந்து லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருக்க பிறந்திருக்க அவ்வாறு பிறந்த ஜாதகருக்கு அந்த கன்னி லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் மற்றும் 11ஆம் இடத்திலும் புதன், குரு, சுக்கிரன் ஆகியவர்கள் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகமாகும். அதுபோல ஒருவர் வைகாசி மாதத்திலே மிதுனம் லக்னத்திலும் சிம்ம ராசியிலும் பிறந்திருந்தால் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருப்பார். அவ்வாறு வைகாசி மாதத்திலே மிதுனம் லக்னத்திலும் சிம்மம் ராசியில் ஒருவர் பிறந்திருந்து அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருக்க பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் புதன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகியவர்கள் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகமாகும். அதுபோல வைகாசி மாதத்திலே ஒருவர் மீனம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த மீனம் லக்னத்திற்கு 6ஆம் இடமாகிய சிம்மத்திலே வளர்பிறை சந்திரன் இருப்பார். அவ்வாறு வைகாசி மாதத்திலே மீனம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பிறந்து லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருக்க பிறந்த அவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் மற்றும் 11ஆம் இடத்திலும் புதன், குரு, சுக்கிரன் ஆகியவர் அமர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகமாகும். அதுபோல ஒருவர் வைகாசி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலும் சிம்ம ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் இருப்பார். அவ்வாறு வைகாசி மாதத்திலே விருச்சிகம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பிறந்து லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருக்க பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் மற்றும் 11ஆம் இடத்திலும் புதன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகியவர்கள் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகமாகும். அதுபோல ஒருவர் வைகாசி மாதத்திலே துலாம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பிறந்திருந்தால் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருப்பார். அவ்வாறு வைகாசி மாதத்திலே துலாம் லக்னத்திலும் சிம்மம் ராசியிலும் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் மற்றும் 10ஆம் இடத்திலும் புதன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகியவர்கள் அமர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு வசுமதி யோகமாகும். இந்த வசுமதி யோகமாவது அந்த ஜாதகருக்கு ஸ்திரமான நிதி நிலைமை கொடுக்கும். பணத்துக்கு பஞ்சமே இல்லை, வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அவருடைய தொழில், வாணிகம், வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அவருக்கு உள்ள கெட்ட தோஷங்கள் எல்லாம் நீங்கி ஓடி போயிடும். மேலும் அவர் வாழ்க்கையில் எல்லா வசதி வாய்ப்புகளோடு சௌகரியங்களோடு சௌபாகியங்களோடு வாழ்வார். இந்த வசுமதி யோகம் தரக்கூடியது ஸ்திரமான நிதி நிலைமை, செழிப்பான வாழ்க்கை, வசதி மிகுந்த வாழ்க்கை, எல்லா வசதிகளும் சௌகரியங்களும், தொழில், வாணிகம் ஆகியவற்றில் சிறப்பு மற்றும் கெட்ட தோஷங்களும் நீங்கிவிடும். இவ்வாறாக வைகாசி மாதத்திலே பிறந்தவருக்கு மிதுனம் ராசியிலும் கடக ராசியிலும் சிம்ம ராசியிலும் இருக்க பிறந்தவர்களுக்கு வளர்பிறை சந்திரன் மற்றும் புதன், குரு, சுக்கிரன் ஆகியவர்கள் லக்னத்திற்கு 3, 6, 10, 11ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால் இந்த வசுமதி யோகம் கிடைக்கும் என்பதை பற்றிய வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பை பற்றி ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.